மேஷராசி என்பர்களுக்கு இலக்கை நோக்கி அடியெடுத்து வைக்கக்கூடிய ஒரு பயணம் தொடங்க போகின்றது. உங்களுடைய கோல் எது அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணலாம். ஏற்கனவே முடிவு பண்ணியிருந்தா அதை நோக்கி பயணிக்கலாம். இந்த வாரத்தில் சந்திரன் ஆகப்பட்டவர் ராசிக்கு 5ஆம் இடத்துல தன்னுடைய சஞ்சாரத்தை பயணத்தை தொடங்குறார். சிம்ம ராசியில் பூர நட்சத்திரத்தில் அப்படியே 6, 7, 8ஆம் இடம் வந்து இந்த வாரம் பூர்த்தி ஆகும். 8ஆம் இடம் விருச்சிகம். அந்த இடத்துல சூரியனும் புதனும் சேர்ந்து இருக்கிறாங்க. அப்போ சந்திரன் சூரியனை நோக்கி பயணித்து அவரோடு போய் சேர்றார், இணைகிறார். அந்த சூரியன்னு சொல்லக்கூடியவர் வந்து ஆத்ம காரகன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ நம்ம எல்லாருமே ஆத்மா, ஜீவாத்மா, பரமாத்மா கிட்டேருந்து வந்திருக்கோம். ஏதோ ஒரு காரணத்திற்காக இங்கே நம்ம வந்திருக்கோம். ஒவ்வொருத்தருக்கும் பிறவியின் நோக்கம் ஒன்று இருக்கிறது. அப்போது உங்களுக்கு என்ன நோக்கன்றதை தெரிஞ்சுட்டு அதுக்கான பயணத்தை நீங்கள் செய்யலாம். இப்போது இந்த வாரத்தில் சூரியனும் புதனும் 8ஆம் இடத்துல இருக்காங்க. போன வாரத்துலேயும் அங்கே தான் இருந்திருப்பாங்க. அடுத்த வாரமும் அங்கே தான் இருந்தாலும் பலன்கள் மாறும். ஏன்னு சொன்னால் அந்த சூரியன் புதனோடு சந்திரன் வந்து சேரப்போகிறாரு. மறுபடியும் சூரியன் புதன் சந்திரன் 3 பேரும் உங்களுடைய ராசிக்கு அந்த 8ஆம் இடத்துல வந்து சேரணும்னு சொன்னால் சந்திரன் அடுத்த மாதத்திலே மீண்டும் வருவார். ஆனால் சூரியன் அப்படியே போயிட்டு மீண்டும் வருவதற்கு 1 வருட காலம் ஆகும். அதனால் ஒவ்வொரு நாளின் பலனும் மாறுபடும். அது நமக்கு பலன் தரும். ஒவ்வொரு வாரத்தின் பலனும் மாறுபடும். எதனால் இதை சொல்கிறோன்னா, இந்த வாரத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளணும் அப்படின்றதுக்காக. அப்போ இந்த வாரத்தில் நீங்கள் எதுக்காக பிறந்திருக்கிறோம், என்ன பண்ணணும், நம்மால் நம்ம குடும்பத்துக்கு என்ன நடக்கும், நம்மால் உலகத்திற்கு என்ன நடக்கும், நமக்கு நம்ம என்ன பண்ணிக்க முடியும், அப்படியாக சிந்தித்து செயல்படலாம். இந்த வாரத்தில் ஏகாதசி இருக்கிறது. ஸ்மார்த்த வைஷ்ணவ ஏகாதசின்னு சொல்லி 2 நாள் வரும். பிரதோஷ விரதம் இருக்கிறது. மாதந்தோறும் வரக்கூடிய மாத சிவராத்திரி விரதம் இருக்கிறது. வாரத்தினுடைய கடைசியில் அமாவாசை வருகிறது. இதெல்லாம் இந்த வாரத்தினுடைய விசேஷ நாட்கள். இதில் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நாளை தேர்ந்தெடுத்து விரதம் இருக்கலாம், கோவிலுக்கு போயிட்டு வரலாம். அதை செய்யும்போது நற்பலன் உண்டாகும்.